ரீசெண்டா சைனால நடந்த ஈவெண்ட்ல ரெட்மியோட K70 சீரியஸ் அண்ட் வியரபிள்ஸ் ஸ்மார்ட் வாட்ச், ரெட்மியோட பட்ஸ் இது எல்லாமே வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வீடியோல ரெட்மியோட வியரபிள்ஸ் ரெட்மி வாட்ச் 4ஓட ஸ்பெக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சைனா லான்ச் ஆயிடுச்சு, இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து லான்ச் ஆயிரும். ஆல்மோஸ்ட் சைனால இருக்க ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க அண்ட் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன வந்து பார்ப்போம், என்ன பிரைஸ் இதெல்லாம் வாங்கலாமா அண்ட் பெஸ்டா இல்லையா எல்லாமே வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட்மி வாட்ச் 4ஓட டிசைன் வந்து பார்த்துருவோம். வாட்சோட டயல் ஸ்கொயர் ஷேப்லையும் அண்ட் அலுமினியம் சேசிஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து ஒரு மெட்டல் யூனிபாடி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொட்டேட்டிங் க்ரௌனில் ஸ்டைலஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து மெட்டலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்ட்ராப்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் ஒரு டிஸ்பிளே சைஸ் வந்து பார்க்கும்போது ரெட்மி வாட்ச் 3 கம்பேர் பண்ணும்போது அண்ட் ரொம்பவே பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1.7 வந்து கொடுத்தாங்க, இதில் 1.97 கிட்டத்தட்ட 2.0 பக்கத்தில் வந்துருச்சு. அண்ட் பெரிய டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்சிடியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு வித் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட யூஐ அண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைட்னஸ் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 nits பீக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல ஆகட்டும் அண்ட் நீங்கள் ஹார்ஷ் சன்லைட் அது மேலே வந்து பட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ டீசென்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். மொத்தமாக டிசைன் டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்க்கணும் ஸோ அப்படியே இருக்கா அல்லது வேறு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்மார்ட் வாட்சில் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் 150+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. 200+ வாட் ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சென்சார்ஸ்ல வந்து பார்க்கும்போது லைக் ஹார்ட் ரேட் சென்சார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் SpO2 இருக்கு, ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் அண்ட் உமனுக்கான மென்சுரல் சைக்கிள் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதுல அட்வான்ஸ்டா 4 சேனல் PPG டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறனால இதோட மெஷர்மெண்ட்ஸும் அக்யூரசி வந்து ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸா இருக்கும்போது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் ரேட், ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து அக்யூரஸா இருக்கும் வந்து சொல்றாங்க. 100% இல்லைனாலும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அண்ட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்க போகுதுன்னு. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 50 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ள உள்ள போட்டுக்கலாம். பட் அந்த அளவுக்கு போட்டு விளையாடாதீங்க. நெக்ஸ்ட் இதில் பேட்டரி வந்து பார்க்கும்போது LTPS டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்றாங்க. அதோட MAH வந்து பார்க்கும்போது 470 mAh வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 டேஸ் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வரும்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஹெவி யூசேஜ் யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் 10 டேஸ் தான் வரும்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஹெவி யூசேஜ்னா இதில் எஸ்பெஷலி பில்ட்-இன் GPS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் ஏதாவது யூஸ் பண்ண போறீங்கன்னா வெளியே ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் எடுத்து போனால் போதும், ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு போக அவசியம் இல்லை. அண்ட் இதில் NFC சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ப்ளூடூத் காலிங்லாம் யூஸ் பண்ணி நீங்க 10 டேஸ் வரும்னு சொல்றாங்க. பட் மேக்ஸிமம் நம்ம 8 டேஸ் எடுத்துக்குவோம். அண்ட் அதில் 20 டேஸ்ங்கிறது ஒரு 18 டேஸ் வந்து எடுத்துக்குவோம். ஸோ இதுவே நார்மலானது தான். இதில் ரொம்பவே முக்கியமானது சாஃப்ட்வேர்ல HyperOS வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் லைக் ஷோமி, ரெட்மியில் வந்து HyperOS தான் வந்து வரப்போதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த HyperOS வந்து அவங்களோட எக்கோசிஸ்டமான வியரபிள்ஸ்லேயும் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து ஷோமியோட வாட்ச் S3ல வந்து HyperOS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெட்மி வாட்ச் 4ல வந்து HyperOS தான் வந்து ரன் ஆக போகுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. அண்ட் உண்மையாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லி. அண்ட் கலர் வேரியன்ட் வந்து பார்க்கும்போது 3 கலர் வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க, பிளாக், சில்வர், ஒயிட். அண்ட் ஃபைனல் பிரைஸ் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,960 ரூபா, 6,000 ரூபாய் பிரைஸ் வச்சுக்குவேன். 6,000 ரூபாய்க்கு அங்கே ஓகே, பட் இங்கே 6,000 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துட்டு வர மாட்டாங்க. லைக் NFC எல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா ஃபீச்சர்ஸுமே இல்லாமல் ஒரு 80 to 90 ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்தாலும் ஸோ ஒரு 4,500 5,000க்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உண்மையாகவே இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்தாக இருக்கும். பிகாஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் பிக் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. NFC ஒரு வேளை சப்போர்ட் ஆச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் பில்ட்-இன் GPS இருக்கு, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கு. எல்லாத்தையும் விட மெஷர்மெண்ட்ஸ்ல அக்யூரசி 10% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. பேட்டரி லைஃப் 20 டேஸ் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. ஓவராலாக வந்து பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் தான் சொல்லணும். ஒரு 4,500 இருந்து 5,000க்கு லான்ச் பண்ணா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பட் இன்ட்ரோடியூசிவ் பிரைஸா கம்மி பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்தியாவுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இப்போதைக்கு சேனல் லான்ச் ஆயிடுச்சு. மேபி ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ள கண்டிப்பாக வந்து லான்ச் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெட்மி வாட்ச் 4 எத்தனை பேர் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.